வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா சீரீஸ் 2. ஸோ என்னடா காலையில் இன்றைக்கி வந்து குளிச்சாச்சு செஞ்சாச்சு, ஏன்னா இன்றைக்கி பெருக்க வேண்டிய இல்லை, துடைக்க வேண்டிய இல்லை. ஸோ அதனால் சின்ன சின்ன வேலைங்க தான். ஸோ துணி மடிச்சு வைக்கணும், உள்ளே துணி போட்டிருக்கோம், எடுத்து காய போடணும். அது இல்லாமல் இன்றைக்கி சமையல் பண்ணுற வேறு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுக்கணும், சமையல் நல்லா வரணும்னு சொல்லிட்டு போட்டாச்சு. சாமி பாட்டு போட்டாச்சு, அப்போ தான் ஒரு வைபோட சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டாச்சு. ஸோ அடுத்தடுத்து என்ன வேலை இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. துணி தான் நேற்றுமே மறுபடியும் வந்து போட்டல, நேற்று மறுபடியும் மறந்துட்டேன், மழை பெஞ்சது, கிளாஸ் டைம் வச்சுன்னு ஓடியாச்சு. இன்னைக்கு காலையிலே வந்து ஆன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் ஓடி முடிச்சிருச்சு, அதை எடுத்து காய போட்டுருவோம். 3 நாளாக உள்ளே கடந்துச்சு. துணி காய போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நேற்று துணி கொஞ்சம் மடிக்கவே இல்லை, அதை மடிச்சிக்கலாம். துணி மடித்து வச்சாச்சு, அங்கே துணி காய போட்டாச்சு. அடுத்த வேலை சமையல். ஸோ கிச்சனுக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஜெகா உஷா கிச்சனில் ஜெகதீசன் கிச்சன். ஸோ சமையல் பண்ணணும்னு சொல்லி வந்தாச்சு. மார்னிங் நான் ஃபஸ்ட்டு வந்து டிஃபனே ஒன்றும் நான் செய்யலை. ஆக்சுவலாக டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்போ தான் அடுத்து நான் சமையல் பண்ணுறது ரெடியாக இருக்கும். தோசை சுட்டு முடிச்சாச்சு, சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு வந்துட்டு சமையல் ஆரம்பிப்போம். சாப்பிடும்போது கண்டிப்பாக டிவி பார்த்தா தான் சாப்பிட தோணும். ஸோ டிவி பார்த்துட்டே சாப்பிடலாம் வாங்க. என்ன பார்க்கலாம்? சிறுகடை கேசட் பார்க்கலாம். நேற்று வேற வாய் விட்டு மாட்டினா வேற. ஸோ அதை முத்து கண்டுபிடிச்சானா இல்லையான்னு பார்க்கலாம். சும்மா இருந்தா கூட மாட்ட மாட்டா போலது, இவளே வாய் விட்டு மாட்டிக்கிட்டான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ மத்தியானத்துக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சிடலாம். அப்பனே விநாயகா, சமையல் நல்லபடியாக வரணும், நான் சாப்பிட்ற மாதிரியாவது வரணும் அட்லீஸ்ட்டு. ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணலாம்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால் காலையிலே போயிட்டு மார்க்கெட்டில் தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ கருவேப்பிலை, கத்திரிக்காய் பார்த்தோன்னே ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சுங்க. சின்ன சின்ன கத்திரிக்காய் அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கி கண்டிப்பாக எனக்கு இதை குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். மெயின் இன்க்ரீடியன்ட் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு. அடுத்து டொமேட்டோ ஒரு 2 எடுத்திருக்கேன். அடுத்து வெங்காயம் 3கள். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மட்டும் பண்ண போதில்லை, அது கூட வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருக்க கேரளாவோட உப்புளி மாங்கான்னு சொல்லிட்டு ஒன்று. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் கேரளா போயிருந்தப்போ சாப்பிட்டோம். அது எப்படி செய்யறது தெரியல, அதுக்கப்புறம் நிறைய அப்படியே மறந்துட்டேன் நான். இப்போ நடுவில் அது செம்ம ட்ரெண்ட் ஆகிடுச்சா, அதுக்கான தேவையான எல்லாமே வாங்கி வந்திருக்கேன். மெயினாக மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதையும் சேர்த்து பண்ணேன். அந்த கேப்லேயே பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ கடாயை அடுப்பில் வச்சு பற்ற வச்சிடலாம், அது பாட்டு சூடாகட்டும். ஸோ நான் மட்டும்தானே இருக்கிறதுனால 4 கத்திரிக்காய் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த காரக்குழம்பு, புளிக்குழம்பு, பூண்டு குழம்புக்கெலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் ஒரு 2 நாள் ஆனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே கத்திரிக்காய் உள்ளே போட்டுடலாம். கத்திரிக்காய் உள்ளே போட்டாச்சு. அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கினா தான்
டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஒருவேளை எண்ணெயில் வதக்கிறதுனால தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு பேர் வந்துச்சோம். எண்ணெயில் கத்திரிக்காய் போட்டிருக்கோம், அது கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்குள்ளே தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். சரி, வெங்காயம் கட் பண்ணியாச்சு. தக்காளி என்னடா எவ்வளோ பெருசாக கட் பண்ணிக்கேன்னு பார்த்தீங்களா? தக்காளியுமே இன்னொரு வெங்காயம் கட் பண்ணி அதை அரைச்சி அனுப்புகிறேன். ஏன்னா இப்போ இருக்க தக்காளி எதுவுமே வதங்கிறதே இல்லை. ஆனால் அரைச்சி போட்டால் தான் பெஸ்ட்டு. கொஞ்சம் நல்லா இன்னும் வதங்கணும். கொஞ்சம் வதங்கி நல்லா அதை அப்படியே சுருங்கணும் கத்திரிக்காய். அப்போ தான் வந்து டேஸ்ட் கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, அடுத்து ஒரு ஜாரில் தக்காளி, வெட்டின வெங்காயம், ஸோ வதங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் 2 தக்காளி மிக்சியில் ஒரு அடி அடிச்சு எடுத்து வந்துடலாம். ஏன் கத்திரிக்காய் எண்ணெயில் வதக்குறோம் தெரியுமா? குழம்புல போடும்போது அது அப்படியே கரைஞ்சி போகக்கூடாது. ஸோ கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கிறதுக்காக தான் எண்ணெயில் வறுத்து எடுத்துட்டோன்னா குழம்புல அது கரையாமல் இருக்கும். கத்திரிக்காய் தனியாக எடுத்தாச்சு. ஸோ அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா அப்படியே கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். புளி ஊற வைக்க மறந்துட்டேன். ஐயோ, சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நீங்கள் குழம்புலாம் ஆரம்பித்த பிறகு புளியை மறந்துட்டீங்கன்னா டக்குன்னு சுடுதண்ணி வச்சு புளியில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஸோ நான் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் தக்காளி வேறு எக்ஸ்ட்ரா தானே போட்டிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஒரு கிண்ணத்தில் சுடுதண்ணி மட்டும் அடுப்பில் வச்சுருவோம். இப்போ சுடுதண்ணி ஏன் இவ்வளோ பிடிக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து அந்த இன்னொரு டிஷ்ஷும் இல்லை, உப்புளி மாங்காய், அதுக்கும் தேவைப்படும். ஸோ அதனால் ரெண்டுத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுருவோம். புளியை கடைசியாக தான் ஆட் பண்ணுவோம், அதனால் வந்து நம்ம கடைசியாக தான் தேவைப்படும் புளி. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். உப்புளி மாங்காய்க்கு தேவையானது என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டேக் கண்டெய்னர் எடுத்தாச்சு. மெயின் இன்க்ரீடியன்ட் மாங்காய். ஸோ நம்ம பச்சை என்னென்ன வெஜிடபிள்லாம் சாப்பிடுமோ அதெல்லாமே பண்ணலாம். மாங்காய், நெல்லிக்காய், கேரட், பச்சை மிளகா, இஞ்சி, இது கூட வந்து பீட்ரூட் போடலாம், குக்கும்பர் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ண. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். என்னென்னா மாங்காய், கேரட்டு, பச்சை மிளகா, அப்புறம் நெல்லிக்காய். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீட்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இஞ்சி வந்து இந்த மாதிரி ஒரு 2 துண்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். வாட்டர் இருக்குன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஆல்ரெடி வச்சிடணும். ஸோ அது அந்த சூட்லேருந்து கொஞ்சம் வார்மாக ஆகிற வரையும் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த ஜாரை கொஞ்சம் கழுவி வச்சு அடுத்து என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ அதுக்குள்ளே இங்கே குழம்பு பார்த்துருவோம் ஒரு வாட்டி. ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கி அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம கத்திரிக்காய் போடுவோம். அதுக்கப்புறம் கடைசியாக புளியை ஊற்றி இறக்கிட வேண்டியதான். இந்த உப்புளி மாங்காய் ரெடி பண்ணுறதுக்கு இன்னொன்று மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து வினிகர். ஸோ வினிகர் தான் வந்து அந்த மேங்கோ அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா புளிப்பு ஏற்ற போகுது. அந்த பாயில்டு வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் கம்பல்சரி கல் உப்பு தான் போடணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். சால்ட்டு வந்து அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஏர்டேக் கண்டெய்னரில் வினிகர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றினீங்கன்னா நல்லா இருக்காது. வினிகரை ஊற்றிட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸையும் உள்ளே போட்டுற வேண்டியதான். மாங்காய், கேரட்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, நெல்லிக்காய் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த வார்ம் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த வார்ம் வாட்டரை அது ஃபுல்லாகிற மாதிரி ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிட வேண்டியதான் வார்ம் வாட்டரை. அப்புறம் அதுலேயே உள்ள ஒரு 2 டேபிள் டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுருங்க. ஸோ வார்ம் வாட்டரை ஃபுல்லாக ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு 2 days கழித்து சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் 2 days வெயிட் பண்ணணும். ஸோ தண்ணி லீக் ஆகுதுன்னு செக் பண்ணுங்கள். லீக் ஆகலன்னா வெயிட் பண்ணுங்கள். ஆனால் நம்ம வச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அந்த பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு, மசாலா வாசனை போயிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா தான் என்ன காரக்குழம்புனாலுமே அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும், ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. ரொம்ப லேசாக கிண்டுங்க, இல்லைன்னா கத்திரிக்காய் உடஞ்சிடும். பாருங்கள், ஆல்ரெடி என் கத்திரிக்காய் வந்து உடஞ்சி போச்சு. நல்லா அப்படியே கிண்டி விட்டிங்கன்னா நல்லெண்ணெய் வாசனையோடு சேர்த்து சூப்பராக வருது. ஸோ ஒன்றும் புளி கரைக்கவே இல்லை, நம்ம எடுத்து கரைக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ கரைச்சா தான் கரெக்டாக இருக்கும். நான் மட்டும்தான், அதனால் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வச்சிடலாம். ஒரே ஒரு வாட்டி மட்டும் புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதை அப்படியே சாப்பிட்லாம் இல்லை, கீழே போட்டலாம். வாய் வேறு குளருது. குழம்பு கொஞ்சம் நல்லா வந்து பாருங்கள், எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வருது. ஸோ அந்த டைமில் கரெக்டாக நம்ம புளி கரைச்சலை ஊற்றி விடலாம். ஊற்றிட்டு லேசாக அப்படியே கிண்டி விட்டுட்டு நானும் உப்பு இதெல்லாம் பார்க்கல. இந்த புளி தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு பார்க்கலாம். இப்போ இது அப்படியே மசாலாலாம் கரைஞ்சி எண்ணெய் உள்ளே போய் வெளியே வந்து ஏதாவது ஒன்று நடக்கும். அதுக்குள்ளே அதை கொஞ்சம் லேசாக அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிம்லே கொஞ்சம் மீடியம் ஃபேஸில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா கிச்சன் வந்து பாருங்கள் கொஞ்சம் கன்றாவியாக இருக்குது, அதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே தனித்தனியாக வந்துருச்சு. டேஸ்ட் மட்டும் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. அப்பா செம்ம டேஸ்ட்டு. உஷா ஊரில் இருக்க சொல்லிட்டு நம்மளே சமையல் சாப்பிட்டுக்கலாம். சீக்கிரமாக சாப்பிட செய்யணும், ஏன்னா டேஸ்ட் பண்ணோன்னே இப்போயே சாப்பிடணும் போல இருக்குது. ஒன்றும் இல்லை, டக்குன்னு தோசை ஊற்றிட்டு சாப்பிட்டுடலாம். இன்னொரு டேஸ்ட் பார்ப்போம். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் புளிப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோதான், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருக்குது. சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு முட்டையை ரெடி பண்ணி சாப்பிட்டோன்னா அல்டிமேட்டு. ஸோ அவ்வளோதான், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு முடிச்சாச்சு. அப்புறம் அந்த உப்புளி மாங்காவும் ரெடி பண்ணியாச்சு, துணிக்காய போட்டாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. 12 மணிக்கு கிளாஸ் இருக்குது. ஸோ முடிச்சுட்டு வந்த பிறகு சாப்பாடு மட்டும் வச்சா போதும். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஜெகா உஷா வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு முடிஞ்சால் மறுபடியும்
என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அந்த சீரீஸோட அடுத்த vlog போடுவோம். நாளைக்கு என்ன பண்ணலான்னு என்ன ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ என்னன்றது பார்த்துக்கலாம். பாய்.